வணக்கம் மக்களே. ஜீரோ கட்சி தலைவரை யாராச்சும் ஏதாச்சும் பேசுனாங்க அப்படின்னு சொன்னா, அநாகரிகமா பேசுனாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க மேல வழக்கு பாயுமா. இனிமே அப்படிதான் நான் சட்டம். தமிழ்நாட்டுல தவிர்க்க முடியாத தலைவரா. எப்பவுமே ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னா அதுல கதை சொல்றதுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்க. அந்த வகையில நிறைய கதைகளை கேட்கறதுக்கு தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் தான் இவரு. சரி, யாராச்சும் சீமான் அண்ணனை அநாகரிகமா பேசினா கேஸ் பாயும், அவதூறா பேசினா கேஸ் பாயும். சரி, எப்படி நாகரிகமா பேசுறது அப்படின்னு பார்த்தா, கடந்த ஒரு 2 வருட காலமா ரொம்ப ரொம்ப நாகரிகமா நாம் தமிழர் கட்சிக்காரங்க பேசினதை ஒரு தொகுப்பா பாருங்க மக்களே. பார்த்துட்டு வாங்க, அப்புறம் பேசலாம். என் வாயில வண்டே வரும். எவனாலும் இப்ப சொல்றாரு, இந்த மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வருவான், இந்த விஜய் வருவான், புடுங்குவான். கட்டர் மயிருக்கு வருவானாடா விஜய். நீ உச்சத்தை விட்டுட்டு வா, வருவாயை விட்டுட்டு வான்னு உன் வீட்டுல நிக்கிற வாயில் காவலம் கூட உன்னை கூப்பிடல. எதுக்கு வந்த? அவருடைய கால் மயிருக்கு விஜய் சரியா வருவாரா? சைக்கோடா ஒரு சைக்கோ கிட்ட இத்தனை லட்சம் பேர் கூடி நிக்கிறான்னு டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை கூட்டங்க ஒரு இளவும் தெரியாது. மனைவியை இயக்குவது யாராமா? திமுக. என்ன உன் மனைவியை திமுக இயக்குதுன்னா உன் மனைவியை கூட கட்டுப்படுத்த முடியாத நீ எப்படா தலைவனாப்ப? உங்க பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்க மாதிரியா? பைத்தியக்கார பையன் மகனே. நான் மக்களுக்காக போராட எந்த எல்லைக்கும் நான் புடுங்குவேன். எதனா விட்டு பொண்டாட்டி பிள்ளை. அப்படி அவதூறு பரப்புறவங்களையும் அநாகரிகமா பேசுறவங்களையும் ஜெயில போடணும் அப்படின்னு சொன்னா மொத்த ஜீரோ கட்சியும் ஜெயில தான் கழித்து நின்று இருப்பீங்களா? விளக்கெண்ணங்களா?